கடலைப்பருப்பு ஸ்வீட் எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறினா போதும். இது மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், கழுவி போட்டு. இந்த ஸ்வீட் பேர் வந்து டேஸ் பொடி சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். மாவு இருந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 50 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லைனா 25 கிராம் போடலாம் 1/2 கிலோ மாவுக்கு. இப்போ முந்திரி போட்டு நல்லா செவுக்க வச்சுக்கலாம். தனியாக எடுத்துக்கலாம் முந்திரியை செவுக்க வச்சு. இப்போ முந்திரிலாம் செவந்துருச்சு, ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே நம்ம மாவு வந்து அடை மாதிரி தட்டி விட்டுடலாம் ஃபுல்லாக. சிம்மிலே வைக்கலாம், தீயக்கூடாது. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம், ஃபுல்லாக தட்டி விட்டுடலாம் மாவை. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி மறுபடியும் கலரி விட்டுக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அப்புறம் அப்படி லைட்டாக செவந்துருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக வெந்திருக்கும். வெந்துருச்சுன்னு தெரியும்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பலன்னு இருக்கணும். இன்னும் வேகணும், மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 300 சர்க்கரை போட்டால் போதும். 1/2 கிலோ பருப்புக்கு 300 கிராம் சர்க்கரை, 50 முந்திரி போடலாம், இல்லை 25 கிராம் போடலாம். ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தேங்காய் போடணும். இப்போ பாருங்கள் பலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டாது நம்ம தொட்டோம்னா. பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த டைமில் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். துருவி வச்சு தேங்காயும் போட்டுக்கலாம். 1/2 முடி தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா துருவி விட்டுக்கலாம். பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. பூரிக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். 1/2 கிலோ பருப்புங்க இது. நம்ம வந்து 300 சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.